சூரியன் குரு கன்ஜங்ஷன் அடுத்த 1.5 மாச காலம் உங்களுக்கு வந்து ஜாக் பாட்டை கொடுக்க போகுது. 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது குழந்தை பிறக்க போகுது, சொத்து வரப்போகுது. பெரிய விஷயமே தான். சொந்த வீடு அமையும், வாகனங்கள் அமையும். விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலம். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடு பார்த்தேன், அந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் லோன் அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்போ கண்டிப்பாக அந்த வீடு இல்லை அந்த வாசல் அந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். சனி 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதே சொத்துக்களை தர தொடங்கிவிட்டார். மகிழ்ச்சியை தருகிறார், மங்களங்களை தருகிறார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க சார். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு வந்து துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானால் நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வந்து வக்ரமாக இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது. 138 நாட்களுக்கு ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் இருந்தால் அது நான் மட்டும்தான். அதனால யார் எங்க விருச்சிக ராசிக்காரர்களாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இது அன்பு கோரிக்கை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்க, உள்ளபடியே உங்களை காதலிக்கிறேன் தான். இப்போ நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான் வராங்க. சார் நான் விருச்சிக ராசி, நீங்கள் இதில் ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களாமே? ஆமாம், உங்களுக்காக நான் நிறைய ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சிருக்கேன். சின்ன குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்குற எல்லாரும் விருச்சிக ராசி. 5ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது குழந்தை பிறக்க போகுது, சொத்து வரப்போகுது. பெரிய விஷயமே தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதே சொத்துக்களை தர தொடங்கிவிட்டார். மகிழ்ச்சியை தருகிறார், மங்களங்களை தருகிறார். 5ஆம் இடம் என்பது பந்தயம். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும். நண்பர்களே, நம்மளே ஜெயிக்கணும். நமக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். இந்த நாளுக்குள்ள நான் இதை அச்சீவ் பண்ணி காட்டுவேன், அதை அச்சீவ் பண்ணி காட்டணும். இதனால யாரும் நம்மளை பாராட்ட போறதில்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசு நம்மளை பாராட்டும். என் கதையில நான் ஹீரோடா அப்படின்னு நீங்க நினைக்கணும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது பந்தயங்களில் வெற்றி பெறுகிறீர்கள். நீங்க உங்க கணவர் முன்னாடி சொல்றீங்க, நான் வேலைக்கு போய் காட்டுறேன், போய் காட்டுவீங்க. நண்பர்களே, இதனால அவங்க எதிரியும் கிடையாது, நம்ம சண்டையும் போடலை. ஆனா சும்மா அப்படி ஜெயிக்கிறது, நான் உடம்பை சரி பண்ணி காட்டுறேன், இதான் பந்தயம் தான். 5ஆம் இடத்துல வரும்பொழுது குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு வந்தேன் சார், டென்னிஸ் விளையாடலான்னு வந்தாங்க சார், இப்போ கேரம் போர்டு விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஏற்கனவே 2 குழந்தை, 3ஆவது குழந்தைக்காக வந்தேன், அது ட்வின்ஸாக பிறந்து இப்போ 4 குழந்தை ஆயிடுச்சுங்கிற மாதிரி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 5ல் இருக்கின்ற சனி 5, 6, 7 பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. அடடா ஆச்சரியக்குறி. சனி பகவான் 7 பார்க்கும்போது காதல் வரப்போறாக நதிக்கிற போறோம், ஒரே ஒரு பார்வை பார்த்தேன். அடடா என்ன இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு நினைவாவே இருக்கீங்க, அந்த பையன் நினைவாவே இருக்கீங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது இந்த 6 மாசமும் ஒரே லவ் தான். சும்மா லவ்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து முரட்டு லவ். நீங்கள் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சனி பையனா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதையுமே சாதாரணமாக பண்ண தெரியாது. எதையுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப வைப்ரண்ட்டாக பண்ண போறீங்க. அடுத்த 5ல் இருக்கின்ற சனி பகவான் 5ல் இருந்து 11ஐ பார்க்கிறார். 11ங்கிறது லாபஸ்தானம். இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் லாபம்ங்கிறது தான் வந்திருக்கா? ஒன்றும் இல்லை, இனிமே தான் லாபம் வரப்போகுது. வட்டிக்கு கடை வாங்கி அட்டிக்கு வாங்கி கடைச்சி அட்டிக்கு விற்று வட்டி காசு மிச்சனா. அந்த மாதிரி சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவோம், லோனு பர்சனல் லோன் போட்டு அதுலேருந்து வர்ற காசு எடுத்து இஎம்ஐ கட்டி அதை அடைக்கிறதுக்கு சீட்டு காசு போட்டு அந்த காசு எடுத்து கடைசியாக எதுக்கு என்ன பண்ணனு ஒன்றும் புரியல. சீட்டு காசை அடைச்சி முடிச்சு திரும்பி பார்த்தா கடையிலேருந்து லாபம்னே. எதுக்கு இந்த கடை வந்துச்சு, நான் எதுக்கு கடை வாங்கினேன், எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது
எது நடந்துச்சோ இல்லையோ ப்ராஃபிட்டை மட்டும் நான் ஓரம் வச்சிருக்கேன் சார். இதான் சார் நான் பண்ண சாதனை. இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ண நீங்கள் என்ன கேட்கலாம். இந்த வருஷம் நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் சேர்த்துருக்கேன் சார், இதான் நான் பண்ண சாதனை. அடுத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ரன்னிங் மணி தான். உன்னெல்லாம் பணமே இல்லாத இந்த இடத்துல நீங்களே உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் கணவருக்கு பணம் இருக்கு, அவங்ககிட்ட தப்பிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுறீங்க, ஒரு ஸ்தானத்துக்கு போயிடுவீங்க. ஓகே பரவாயில்லையா, நல்லா பொழைச்சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்கிற தொழில் டெவலப் ஆகி நல்லா பண்ணுது. நண்பர்களே, நம்ம நல்லா தொழில் பண்ணால் நம்மளும் நம்மளை நல்லா பார்த்துக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் பண்ண வேண்டியது என்ன, நம்ம தொழிலை கரெக்டாக பண்ணணும், ஃபோக்கஸ்டாக பண்ணணும். நிறைய பேர் ஆஃபீஸே வர மாட்டேங்கிறான். நிறைய பேர் என்ன பண்ணுறான், இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் ஆஃபீஸ்க்கே வரான். இதெல்லாம் என்ன ப்ராப்ளம், இதெல்லாம் என்ன ஒரு மனநிலை அப்படின்னா சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை தான் சனி பகவான் என்ன பண்ணுறார், சனி பகவானை தப்பிக்கவே முடியாது. எல்லாரும் பெரம்பு குச்சி வச்சு அடிப்பாங்கன்னா இவர் இரும்பு குச்சி வச்சு அடிப்பார். அதனால இவர் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது தூங்கவே விட மாட்டார். ரன் 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 ஓடு 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 ஓட வச்சுட்டே இருப்பார். ஓடி திரும்பி பார்த்தீங்கன்னா பெருசாக அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே பெருமையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சனிக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். சனின்னு ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா நம்மளாம் ஓடவே மாட்டோம். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், வாழ்க்கையே மாறப்போகிறது. ஆக காதல் பார்க்கிறார், ஃபர்ஸ்ட் ஜாக்பாட், 2ஆவது ஜாக்பாட் குழந்தை வரப்போகுது, 3ஆவது ஜாக்பாட் ரன்னிங் மணி வரப்போகுது. சூப்பராக இருக்கு பாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். சார், விருச்சிக ராசிக்கு இப்போ அடுத்த இந்த 138 நாட்கள் இவங்களுக்கு இந்த வக்ர சனி பலன்கள் சார். ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சனி இதுவும் வந்து கடந்து போயிருக்காங்க, அதாவது இந்த 7 நாட்டு சனி அப்படின்னு சொன்னது இப்போ இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இவங்க வெளில வந்துட்டாங்க. அப்போ இந்த வக்ர சனியும் சேர்ந்ததுனால இன்னும் அவங்களுக்கு பலன்கள் இருக்கும். 2 சப்ஜெக்ட்டுமே வேற. 7 சனியோட கான்செப்ட் வேற, வக்கர சனியோட கான்செப்டே வேற. இதுல என்ன, பஞ்சமஸ்தானத்துல ஒரு சனி வக்கரமா உட்காந்துருக்கிறது புதனுடைய நட்சத்திர சாரத்துல, குருவுடைய பார்வை பலன்ல கும்முன்னு உட்காந்துருக்காங்க. 5 லைட் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லேம்ப்ல ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. அதோட சேர்ந்து இப்போ குரு சூரியனும் கரெக்டாக போறார். இந்த சனி வக்கரமா இருக்கிறது மட்டும் கிடையாது, அதுல மெயினான சமாச்சாரம் எங்க இருக்குன்னா, சூரியன் குரு கன்ஜங்ஷன் அடுத்த 1.5 மாச காலம் உங்களுக்கு வந்து ஜாக் பாட்டை கொடுக்க போகுது. விருச்சிகத்துக்கு பொதுவாகவே பாக்கியத்தில் குரு உட்காந்துருந்தா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தைரியமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அதில் முதல் பலன் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய தடவை அபார்ஷன் ஆயிருக்கா, 2 தடவை ட்ரை பண்ணி குழந்தை ஆகாமல் போயிருக்கா, ஒரு தடவை ஐவிஎஃப் ட்ரை பண்ணோம், 2வது தடவை ஐயுஐ ட்ரை பண்ணோம், எதுக்குமே ஒத்து வரல, குழந்தையே பிறக்கலையா, 138 நாட்களில் குழந்தை கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏற்படும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்று, ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடு பார்த்தேன், அந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் லோன் அப்ரூவ் ஆகலை. இல்லையா, வீட்டு நம்ம வாங்கலான்ட்டு இருந்தேன், எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்போ கண்டிப்பாக அந்த வீடு இல்லை அந்த வாசல் அந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். ஒன்று, நிறைய பேருக்கு வீடு விற்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சார் நல்லா தான் இருக்குது சார், டாக்குமெண்ட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இந்த மதர் டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, அந்த டெத் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, அது மட்டும் இருந்தால் எனக்கு இது முடிஞ்சிடும், நாங்களும் அப்ளை பண்ணோம், ரொம்ப நாளாக வர சொல்கிறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள், அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி அந்த நிலம் அந்த வீடு விற்று உங்களுக்கு பெரிய பணம் வரக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும். பஞ்சமஸ்தானம் அப்படின்னாவே கடன் முற்றிலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். பஞ்சமஸ்தானம்னா கடன் தீர்வது. அதில் சனி வக்கரமாக உட்காரும்போது, புதனுடைய நட்சத்திர சாரத்தில் செல்லும் போது, சூரியன் குரு 2ம் கன்ஜங்ஷனில் இருக்கும்போது, குருவுடைய பார்வை பலம் லக்னத்துக்கும் ராசிக்கும் பஞ்சமஸ்தானத்துக்கு இருக்கும்போது 100% உங்களுடைய கடன் தீரும். இதுவே ஒரு பெரிய சமாச்சாரம், ரிலீஃப். 100%. இன்னொன்று, 6வது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடுகளுக்கு இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை எக்ஸ்போர்ட் ஆர்டர், இல்லையா இம்போர்ட் ஆர்டர், இல்லை அக்ரிமெண்ட் போடுறது, கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணுறது, அரசியலில் பொறுப்புகள் வருவது, இல்லையா அரசியலில் ஜாயின் பண்ணுறது, இல்லை கட்சியில் ஜாயின் பண்ணுறது, இல்லை அரசாங்கத்தில் நம்ம தொழில் அமைவது, இல்லை வேலை அமைவது. ஓப்பனாக சொன்னால் கவர்மெண்ட் ஜாப்பு, நீட்டு, இதெல்லாம் வந்து ஜுஜுபி மேட்ரு. விருச்சிகத்துக்கு அவ்வளோ பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் அவ்வளோ அளவுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் 7வது பலன் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள், லைஃபோட பிளாட்ஃபார்ம் வந்து கிளியராக, பேஸ்மெண்ட் கிளியராக அமையக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படப்படுது. ஸோ மோராலஸ் விருச்சிகத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல அமைப்பில் தான் அந்த சனி வக்கரத்தை கொடுக்கப்படுது. அதனால் இங்கே தைரியமாக இருக்கும். இப்போ இவங்க இவ்வளோ பலன்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ கண்டிப்பாக இவங்க ஏதாவது நான் இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், இவ்வளோ பலன்கள் இருக்குது, அதை தாண்டி நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சனி வக்கரமாக இருக்கும்போது கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வரணும். சனி வக்கரமாக இருக்கும்போது லைட்டாக தான், சோஷியலாக தான் சார் ட்ரிங்க் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய நம்பர்லாம் அடிக்ட் ஆவாங்க. யூ நாட் பிலீவ் மீ, இந்த விஷயத்த சொல்லணும், லாஸ்ட் 6 மாதத்தில் என் பையன் இவ்வளோ ட்ரக்ஸ் எடுக்கிறான், இவ்வளோ அளவுக்கு வந்து அவன் போய் இப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் அனுப்பிச்சிருக்கோம், காலேஜ்லேருந்து ரெஸ்டிகேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு 10லேருந்து 12 கேஸு ஆஸ் அன் அஸ்ட்ராலஜி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அது எல்லாமே நீங்கள்
சொல்ல வேண்டிய கர்த்தவியம். அதனால வந்து இதுதான் பரிகாரம், இப்படி தான் பண்ணணும், இது பண்ணால் சரியாகும், எப்போ சரியாகும், அது வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பயங்கரமாக குடிப்பாருங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வர போய் இப்போ குடிகாரங்களுடைய ஜாதகம் வர்றது கிடையாது. வர்றது எல்லாமே ட்ரக் அடிக்ட்டுன்னு தான் வருது. ஓப்பனாகவே பசங்கங்க எல்லாமே பெரிய பெரிய ரெப்யூட்டட் காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க. அவங்க இந்த மாதிரி வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ வர்றது ரீசெண்டாக நான் சொல்றது 8 மாசமா அவ்வளோ வருது. பழைய பிரச்சனைலாம் வந்து இப்போ உள்ள வரக்கூடிய ஒரு நிலைமை தான் வருது. அதனால தயவு செய்து எந்த கெட்ட பழக்கமாக இருக்காலும் தவிர்ப்பது இது எனி அறவே ராசி ஃபார் நல்லது. தட் மேட்டர் இது இம்பார்ட்டன்ட். எனி ராசி. ஆனால் விருச்சிகம், கடகம், மீனம் அதிகமான ஒரு ஆக்டிவேஷன்ல இருக்கும். ஏன்னா சனி வக்கரமா இருக்கறனால ஓகே. நம்மளை இழுக்கும். இட் வில் ட்ரா யூ, அட்ராக்ட் யூ. உங்களால மைண்டு வந்து மாறி கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, பேக் போனும் சரி, கால் பாதமும் சரி கவனமாக அப்போ கண்டிப்பா பரிகாரம் உங்களுக்கு சொல்லுங்க. வேண்டியது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு முதன்முக கடவுள் அப்படின்னு சொன்னா விநாயக பெருமான் தான். ம். ஸோ ராஜகணபதியை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது பாசிபிளாக வந்து நீங்கள் வியாழக்கிழமை காத்தால 6 to 7 போய் மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம் கொடுத்துட்டு கணபதியை பார்த்துட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும், தைரியமாக இருக்கும். சரி, விருச்சிக ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கும். சளி சம்மந்தமான பிரச்சனைகள், தாயாரோட உடல்நிலையில் அக்கறை, அதே மாதிரி உடன்பிறப்புகளோட கொஞ்சம் நிதானமாக போகிறது, பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் அந்த மருத்துவ செலவுக்கு உண்டானதை நீங்கள் கை மருந்து சாப்பிடாம டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு டேப்லெட்லேயே சரியாக போயிடும். பெரிய மருத்துவ செலவு ஒன்றும் இருக்காது. சரி, இந்த லௌகீக வாழ்க்கையும் பிரச்சனையாகவே இருக்குன்றாங்க. லவ் வாழ்க்கையா லௌகீக வாழ்க்கை அது ரெண்டுமே சார். ரெண்டுமே. இவங்க ஜாதகத்துல சந்திரன் நீச்சம் அப்படிங்கிறதுனால லவ் அஃபேர் வந்து நல்லா இருக்கும், கை கூடும், அது திருமணமா முடியும். ரெண்டாவது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வந்த திருமண தடை, நாக தோஷம், பித்ரு தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் போகும். கணவன் மனைவி உறவு கூட கல்யாணம் ஆன பிறகு சில பேருக்கு பிரச்சனையாக இருந்தது, அவங்கெல்லாம் சுமூகமாக சந்தோஷமாக வாழ்வாங்க. அதே மாதிரி ரொம்ப பேருக்கு கல்யாணம் ஆகி கூட குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சொந்த வீடு அமையும், வாகனங்கள் அமையும். விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலம். அந்த சந்தேகப்படாமல் இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம தொழில் அப்படின்னு போனாங்கன்னா ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. சரி, பண வரவு எப்படி சார்? அற்புதமாக இருக்கும் சார். அதனால தான் இவங்க வீடு வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. பணம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் ஒரு 10% நீங்கள் வந்து பணம் கட்டணும் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு வருமானம் வந்துடும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் லோன் தைரியமாக வாங்கலாமா சார்? லோன் கிடைக்கிறது ஒரு பக்கம், வருமானம் வர்றது ஒரு பக்கம். ஆகவே இரண்டும் சேர்ந்து இவங்களுக்கு சாதகமாக அமையும், நல்லாயிருக்கும். சரி, வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுடைய உடல்நிலை எப்படி சார்? கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். நான் தான் சொன்னேனே, தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கத்தான் செய்யும், தகப்பனது உடல் ஆரோக்கியமும் பாதிக்கத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கும். எஜுகேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது, ஆனால் உட்காந்து படிக்க முடியல சார். இவங்க படிக்கிறது ஒரு பக்கம், பிள்ளைங்களுடைய படிப்பு, இவங்களுக்கு குழந்தைங்க இருந்து படிக்கிறதா இருந்தாலும் மோட்டிவேஷன் பண்ணணும். இவங்க மோட்டிவேஷன் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய படிப்பையும் தன்னுடைய குழந்தைகள் படிப்பையும் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் அவங்க எதிர்பார்க்குற அவார்டு வாங்கலாம், ரிவார்டு வாங்கலாம், நல்ல இது வாங்கலாம், பட்டங்கள் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, படிக்கிறதுக்காகவோ வேலை விஷயங்களுக்காகவோ ஃபாரினுக்கு போகலாம்? கண்டிப்பாக போகலாம். சந்திரன் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கார். ரெண்டாவது, விருச்சிக ராசிக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லா ராசிக்கு கிடைக்கிறத விட அதிவேகமாக கிடைக்கும். அதனால் அவங்க மனசு வச்சு ட்ரை பண்ணாங்கன்னா 100% கிடைக்கும். சரி, என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பௌர்ணமி விரதம் இருந்தாங்கன்னு வச்சுங்க, விருச்சிக ராசிக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலேயும் மலையை சுற்றி கிரிவலம் வந்தா இன்னும் அதிக பலன் கிடைக்கும். இப்போ அண்ணாமலையாரை பார்க்கணும். ஆமா, இந்த சனி செவ்வாய் சேரும் காலமும் சரி, சனி வக்கரம் பெறும் காலமும் சரி, இவங்க பௌர்ணமி விரதம் இருந்து பௌர்ணமியில் வந்து கிரிவலம் வந்து அதில் வந்து பானகம் இல்லைன்னா மோர் தானம் செஞ்சா நினைத்தது நினைவேறும். அது அற்புதமான பலன் கை மேலே கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வக்கர சனி பயிற்சி என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கரமாகிறார்.
மனிதர்களுக்கு வந்து பூர்வ புண்ணியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் தோற்கிறோம் அப்படின்னா அது என்ன காரணம்னு பார்க்குறோம். வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். ஆனால் ஒரே மாதிரி உழைச்சவங்களுக்கு இல்லை கடுமையாக நீங்கள் உழைச்சிருப்பீங்க, இன்னொருத்தர் கடுமையாக உழைச்சிருக்க மாட்டாங்க. உழைச்ச உங்களுக்கு வெற்றி வராமல் உழைக்காத ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது, ஒரு வெற்றி கிடைக்குது. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எதனாலுங்க இப்படி நடக்குது அப்படின்னு தோணும். நம்ம கடுமையாக படித்தோம், நல்லா தான் படித்தோம், நல்லா தான் எழுதினோம், நமக்கு கிடைக்காத மார்க்கு, நம்ம கூட சரியாக படிக்காத மாணவனுக்கு அவனுக்கு வந்து மார்க்கு கிடைக்குது, நல்ல இடத்துல சீட் கிடைக்குது. அப்படிலாம் அப்படிலாம் கூட சிலருக்கு வருத்தம் இருக்கும். இதை அவங்க ஜோதிட சாஸ்திரத்தில் என்னன்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க, இதுக்கு என்னங்க காரணம்? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்ட்டார் அவர். அப்போ இதுக்கு என்ன காரணம்னு நம்ம யோசிக்கும் போது 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கணும். நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா அதுக்குள்ள பலன்கள் அப்படிங்கிறாங்க. அப்படித்தான் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய அது நமக்கு கண்ணால் பார்த்தோமா இல்லை. ஆனால் இந்த ஜென்மாவில் நம்ம நிறைய புண்ணியம் பண்ணலாம், பிறருக்கு உதவலாம். புண்ணியம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுங்க. பிறருக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு தொண்டு செய்யுங்க. சனி பகவான் விரும்பக்கூடிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாலே பிறருக்கு செய்யக்கூடிய தொண்டு தாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும்னு சொல்றாங்க பாருங்க, அது உண்மைதாங்க. சனி பகவான் அதைத்தாங்க விரும்புகிறாரு. அப்போ விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரப்படுறார். அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில பிரச்சனைகள் படிப்பில் இருக்கலாம். உங்கள் கைடுடைய அனுமதியை வாங்கிக்கிட்டு தான் சில விஷயம் செய்யணும். கைடுடைய அனுமதி இல்லாமல் சில விஷயம் பண்ணும்போது ப்ராப்ளங்கள் வருது. அதே மாதிரி டீச்சர்ஸ்கிட்ட எதுக்குனாலும் ஆலோசனை கேட்டுக்கிடுங்க. புரியாத பாடங்கள், எனக்கு இந்த பாடம் புரியவே இல்லைங்க, ஆனால் புரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேங்க, பாடம் புரிஞ்ச மாதிரி காட்டுறேங்க, அப்படிலாம் இருக்காதீங்க. இந்த பாட விஷயத்தில் நீங்கள் உங்கள் ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டால் ஜெயிச்சிடலாங்க, பிரச்சனை விளைகிறோம். இன்னும் சிலருக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷனுக்கு வந்தவங்களுக்கு டீப்ரமோட் ஆகக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குங்க. கொடுத்த பதவி, ஒரு நல்ல பதவி கிடைச்சிருச்சுன்னு நினைப்பீங்க, அந்த நல்ல பதவியை மீண்டும் வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் உண்டுங்க. ஜாதகத்தில் வக்கரபுத்தி நடக்கும்போதெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறோம். இங்கே வக்கர கிரகமே 5ல் உட்கார்ந்துருக்கு. பதவி பூர்வ புண்ணியானாம்னு வேற ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால் பதவி விஷயத்தில் சிலருக்கு பழைய நிலைக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்கலாங்க. அதனால கூடுதல் கவனம் எடுக்கணுங்க. அதே போல குடும்ப விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மனைவி என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன்னு நினைச்சா அங்கே சிக்கல்கள் வருது. இன்னும் சிலர் பாருங்க, புதுசாக பிஸ்னஸ் நடத்துறீங்க, அந்த பிஸ்னஸ் நடத்தக்கூடிய இடத்தில் நான் சொல்வது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கிடணும். ஏன்னா இந்த விருச்சிக ராசியில் அனுஷம்ங்கிற நட்சத்திரம் வேற இருக்கு. அனுஷத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான். அந்த சனி தான் இப்போ வக்கரமாகிறாரு. அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப குறிப்பாக நான் சொல்றதை கவனிக்கணும். புதுசாக ஒரு கம்பெனி தொடங்குறீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து படிப்படியாக முன்னேறி போங்க. பெரிய அளவுக்கு கம்பெனியை வளர்த்துடலாம்னு சொல்லி அகலக்கால் வைக்காதீங்க. கண்ட்ரிஸ்டி பிரச்சனையும் ஆர்டர் கிடைக்காத நிலைமையும் வரலாம். நீங்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஆர்டரை வந்து முடிச்சு கொடுக்க முடியாத நிலைமை இருக்கலாம். இல்லை வெளிநாட்டுடைய டேக்ஸ் விஷயங்கள் உங்கள் பிஸ்னஸை பாதிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய யாருக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணுறீங்களோ அவங்க உங்கள் ஆர்டர்களை ஏற்றுக்கிடாமல் போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால பிஸ்னஸில் புதிய புதிய ஆர்டர்கள் வரும் நம்பி நிறைய பேரை வேலைக்கு சேர்த்துறாதீங்க. படிப்படியாக முன்னேறி போகணும்னு நினச்சிங்கன்னா பெரிய முன்னேற்றம் வரும். இன்னொரு பக்கம் உங்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் அக்கறை செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு தவறான நண்பர்கள், தவறான தொடர்புகள், அதனால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால கவனமா இருங்க. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார், அதுல சந்தேகம் இல்லைங்க. நான் வக்கர சனி பயிற்சி தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய ஒப்பந்தங்கள்ல நீங்க கையெழுத்து போடுவீங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு. சிலருக்கு கௌரவம், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து கூடும், நல்ல பணவரவு கூடும், குடும்பங்கள்ல கல்யாணம் கூடி வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பெல்லாம் சில மாணவர்களுக்கு வரும். கடல் கடந்து சென்று போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரும். இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் பெருகுவதற்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் அதை சொல்றது முக்கியம் இல்லைங்களா? அப்போ நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, ஒரு செவ்வாய்க்கிழமை போய் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது வெற்றிகளை தரும்.